வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இந்த பாட்டுல எம்ஜிஆர் உழைப்பாளிகளுடைய நிலையை பாடியிருப்பார். இது இந்த படம் தொழிலாளி படத்துல வர்றது. ஆனா இந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது என்னவோ முதலாளின்னு தான். அத தொழிலாளின்னு மாத்துனது நம்ம மக்கள் திலகம் தான். இந்த பாடலோட ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சு வாசிச்சுக்கிட்டே அவர் பாடுறது, க்ளோஸ்அப்ல அவருடைய அந்த காந்தம் போன்ற முகத்தை காமிக்கிறது. பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்கும். கேக்குறதுக்கு இந்த பாட்டு அதை விட சூப்பர், அது மாதிரி சூப்பரா இருக்கும். ஆலங்குடி சோமு எழுதி கேவி மகாதேவன் ஐயா இசையமைச்ச இந்த பாட்டை லைட்டா பாப்போமா? மக்கள் திலகத்தோட மற்ற உரிமை குரல் எழுப்புற பாடல்கள்ல இருந்து இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா, ரொம்ப அமைதியா, ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கும். அது கூட மனசை தொடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டு என்ன தெரியுமா? ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவளுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, உருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி, கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும், அன்று நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும், வாழ்க்கை என்றொரு பயணத்திலே சிலர் வருவார் போவார் பூமியிலே, வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. உண்மைய சொன்னா இந்த பாட்டு அப்படியே புண்பட்ட மனத்துக்கு மருந்து போடுற மாதிரி இதமா இருக்கும். அப்படிதான் இந்த பாட்டு நம்மளுக்கு சேர்ந்தது. ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கும். ஆனா அதுல உழைப்பாளிகளோட கஷ்டங்கள் சொல்லி ஒரு வரம். இந்த பாட்டை நீங்களும் கேட்டு பாருங்க. நாளைக்கு இன்னொரு பாட்டோட பார்க்கலாம்.